பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன டைட்டில்னா கம்பேரிசன் வித் கிராவிடேஷன். கூலும்ஸ் லாவ கிராவிடேஷனோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா எப்படி சொல்றது, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். நம்ம எதையா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில இது வந்து ரெண்டுத்துக்குமே ரிலேட்டபிளா இருக்கும். ஓகேல, கிராவிடேஷன் அண்ட் கூலும்ஸ் லால பல விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்க எந்த 2 பொருளுக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆனது, அந்த 2 பொருளுக்கும் இடையில இருக்க மாஸ மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்க்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாவும், அது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாவும் இருக்கும். இந்த மாரி அத ரிலேட் பண்ணுவோம். அது அப்படி இங்க வரும். இப்ப நீங்க அங்க எப்படி 2 மாஸ் இருக்கும். இங்க 2 சார்ஜ் இருக்கும். அங்க 2த்துக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம்னு வைங்களேன். இங்க 6ன்னு வச்சுக்கிறோம். இங்க சப்போஸ் இங்க 6ன்னு வச்சுக்கிறோம் இங்க. ஓகேங்களா. இங்க வந்து ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? G இன்டு ஓகே, ஃபோர்ஸ் வந்து இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு மாஸோட மல்டிப்ளிகேஷன். இங்க ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜோட மல்டிப்ளிகேஷன். இங்க ஃபோர்ஸ் இஸ் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இங்கேயும் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இங்க F ஈக்குவல் டு Gm1 m2 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் உள்ள வந்துரும். இங்க இந்த கான்ஸ்டன்ட் 1/4 இன்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்னு வந்துரும். ஓகே, இது வந்து நம்ம கிராவிடேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் நம்மள வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போக முடியும். ஓகேங்களா. இங்க என்ன இருக்கும்? இங்க இது மட்டும் இல்ல, இங்க நெறைய இருக்கு. ஓகேங்களா. சோ இதுவே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன இருக்கும்? Gm பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 1/4 பை எப்சிலான் நாட் Q பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. ஓகே, நான் ஃபீல்டுனா என்னன்னு சொல்லல தானே. அதாவது ஃபீல்டுனா என்னங்கிறத நான் எப்படி சொல்லாம விட்டேன். ஓகே, அதையும் நான் சொல்றேன். அதையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு சார்ஜ் வந்து இருக்கு. இது ஒரு சார்ஜ் Q. ஓகே, இதுல இருந்து ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? இது நம்ம எதை கொண்டு வந்தாலும் சரி, அதுக்கு மேல வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்ப நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ இதுல இருந்து இதுல இருந்து என்ன போகும்னா, இந்த அ எலக்ட்ரிக் அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எங்க கொண்டு போனாலும் இது இழுக்குதல்ல, இல்லையா? அப்ப இத சுத்தி என்ன இருக்கும்னா, ஒரு சார்ஜ்னா அத சுத்தி ஃபீல்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இத சுத்தி என்ன இருக்கும்? ஃபீல்டுங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு சார்ஜ் இருந்தாலும் அத சுத்தி ஃபீல்ட் இருக்கும். இப்ப நான் அது மேல ஏதோ ஒரு சார்ஜ் நான் கொண்டு வந்தேன்னா, அது என்ன பண்ணுது? ஜஸ்ட் அட்ராக்ட் பண்ணவோ, ரிப்பல் பண்ணவோ ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஆம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பாசிட்டிவா இருந்ததுன்னு வைங்களேன், Q வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா என்ன பண்ணும்னா, ரிப்பல் பண்ணும். ஓகேங்களா? அவுட்வேர்டா இருக்கும். ரிப்பல்ன்னு நான் சொல்ல விரும்பல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா, பாசிட்டிவா இருந்ததுன்னா அவுட்வேர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். நெகட்டிவா இருந்ததுன்னா இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இது அவுட்வேர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா ஓகேங்களா? இப்போ அத விடுங்க. அது நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி தனியா நடத்துறப்ப எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க கம்பேரிசன் பண்றபோது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு தெரியணுங்கிறது இருக்குல்ல. அதனால வந்து ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இதான் அப்படின்றத வந்து சொல்றேன். ஒரு பாயிண்ட் சார்ஜ இங்க நான் கொண்டு வரணும் வைங்க. ஓகேங்களா. இதோட ஏதோ ஒரு பாயிண்ட்க்கு இங்க வந்து கொண்டு வரணும் வைங்க. ஓகேங்களா. நான் இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் சார்ஜ் நான் சொல்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ். ஓகேங்களா. ஒரு யூனிட் சார்ஜ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு யூனிட் சார்ஜ்னா ஒரு யூனிட் 1 கூலும். ஓகேங்களா. ஒரு யூனிட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அதுதான் அதோட அ எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேங்களா. இது இது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இத எக்ஸ்பிரஸ் சாரி இது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேங்களா. நம்ம என்ன சொன்னோம்ங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு சம் மாரி போட்டோம்னா, இதோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கிறது ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். ஓகேங்களா. ஒரு யூனிட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அதுதான் வந்து அ சப்போஸ் இதோட சார்ஜ் வந்து Qன்னு வச்சுக்கங்களேன்.
நான் 1 கூலும்ப்னு சொன்னேன்னா, ஸோ 1 இருந்ததுன்னா டைரக்ட்டா ஃபோர்ஸ்ன்னே வந்துரும். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா டைரக்ட்டா ஃபோர்ஸ்ன்னு வந்துரும். இப்ப கியூங்கிற சார்ஜ்ன்னா, இப்ப ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ்ங்கிறதுக்கு வந்து கரெக்ட்டான ஆன்ஸரா வந்துரும். ஓகேங்களா? ஸோ எந்த சார்ஜ் கியூவா இருந்தாலும் சரி, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ்ங்கிற மாரி கிடைச்சு கரெக்ட்டா வந்துரும். ஓகேங்களா? ஸோ இ ஈக்குவல் டூ ஆனா, அந்த சார்ஜ் நடுவுல சைடுல ஒரு சார்ஜ் வந்ததுனால அதுல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி, அது பெர் யூனிட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டா? இல்ல ஒரு சார்ஜ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கிறதே நான் இப்போ ஒரு ஆன்ஸருக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு புரியும். இத நான் சப்ஸ்டிடியூட் பண்றதுனால உங்களுக்கு புரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னன்னா, அந்த ஒரு சார்ஜ் சுத்தி எப்பயுமே இருக்கும். அந்த வருதோ இல்லையோ. இப்போ ஆனா இது என்னது அது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, இப்போ அத நம்மளால உணர முடியாது. ஸ்டில் ஒண்ணு இருக்குதுங்கிறது வந்து நம்ம எப்போ உணர முடியும்? அது ஏதோ ஒண்ணு வந்தா தானே உணர முடியும். அதனால தான் நான் சொல்றேன். இது எதுக்கு ஆக்சுவலா நம்ம இன்னொன்னு வந்து சொல்றோம்னா, இது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 6ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த 6ங்கிற டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வரோம். இது எப்ப இருக்கோ இல்லையோ, அத சுத்தி ஒரு ஃபீல்டு வந்து இருக்க தான் போகுது. ஓகேங்களா? அத சுத்தி ஒரு ஃபீல்டுங்கிறது இருக்க தான் போகுது. அந்த ஃபீல்டோட அளவு என்ன? அந்த ஃபீல்ட வந்து இப்ப நம்ம அது எப்போ உணர்றோம்? அது எவ்வளோ இருக்குங்கிறத எப்போ உணர்றோம்? இன்னொன்னு கொண்டு வந்தா தான் உணர்றோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரையும் அத சுத்தி எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, எவ்வளோ இருக்குங்கிறதுக்கான ஒரு ஒரு எண் மதிப்பு வந்து எப்பயுமே வந்து நமக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த சம்ல இருந்து இப்ப நான் இதுக்கான ஆன்ஸர் சொன்னேன்னா, உங்களால ஓகே. அது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் கியூங்கிறது வந்து உங்களால சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ எஃப்ங்கிறது வந்து என்னது? ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சம் ஒண்டி போட்டுக்கிறேன். திரும்பி இதுக்கான ஆன்ஸர் சொல்றேன். 1/4 பை எக்ஸ்பிளன் நாட் கியூ கியூப் பை ஆர் ஸ்கொயர் பை கியூ. கியூ கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன வருது? 1/4 பை எக்ஸ்பிளன் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னது? இந்த கியூவ பொறுத்து இல்லங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஃபார்முலா 1/4 பை எக்ஸ் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். இந்த கியூவ பொறுத்து மட்டும் தான் இருக்கு. இங்க ஆர் ஸ்கொயர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல. அப்ப என்ன அர்த்தம்? இது ஆரோட டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து குறையும். ஆனா, இது வந்து இந்த கியூவ பொறுத்து இருக்காது. கியூ வந்து எதுக்கு? இது வந்து ஏதோ ஒரு ஆள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அத நான் அது ஒரு அழகா சொல்ல ட்ரை பண்றாங்க. ஒருத்தர் வராங்க. அவங்க இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க இத வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த யூனிட் சார்ஜ் அ வந்து ஃபீல் பண்ணது ஃபோர்ஸா? அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து அத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. நமக்கு இதுவரையும் என்ன தெரியும்? ஃபோர்ஸ் தெரியும். அந்த ஃபோர்ஸ வச்சு அவங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. எப்படி ஃபோர்ஸ்ங்கிறது என்னது? இது 2க்கும் இடையில இருக்கு. 1/4 பை எக்ஸ்பிளன் Q1 Q2 பை R ஸ்கொயர்டா? Q பை R ஸ்கொயர் 1/4 பை எக்ஸ்பிளன் Q பை R ஸ்கொயர். இந்த Q சப்போஸ் 1 இருந்ததுன்னா 1/4 பை எக்ஸ்பிளன் Q பை R ஸ்கொயர்ன்னு வந்துரும். ஸோ அந்த 1/4 பை எக்ஸ்பிளன் Q பை R ஸ்கொயர்ங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அத வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸா சொல்ல ட்ரை பண்றாங்க. ஃபோர்ஸா சொல்ல ட்ரை பண்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு ஃபோர்ஸா சொன்னோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே புரியும்ல. ஸோ அதனால அப்படி சொல்ல ட்ரை பண்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். அது எனி சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து டவுட் வரும். ஓகே அப்போ ஃபோர்ஸ்னா இன்னொன்னு இருந்தா தானே அந்த இடத்துல ஃபோர்ஸ் வரும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அப்ப இது என்னது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு வந்து இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ட்ட வந்து இந்த அளவுக்கு ஃபீல்ட் இருக்கு. என்ட்ட என்ன என்ன சுத்தி இந்த அளவுக்கு ஃபீல்ட் இருக்கு. இந்த ஃபீல்டால என்ன பண்ண முடியும்னா, ஒரு யூனிட் சார்ஜ் வந்ததுன்னா, அதுல இந்த அளவு ஃபோர்ஸ் வந்து குடுக்க முடியும். அப்படின்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாய்ங்க. இப்ப புரியுதா? ம். ஓகே. சூப்பர். இது வந்து இப்ப கம்பேரிசனுக்குள்ள போயிட்டோம். ஹியர் ஓகே இது 2க்கும் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் Q பை R ஸ்கொயர்ன்னு வரும். ஸோ அதே மாரி இந்த இடத்துல 2மே ஓகேங்களா? இதே மாரி நெறைய கம்பேரிசன் வந்து இருக்கு. நீங்க ஒவ்வொன்னுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்னையும் உங்க கிராவிடேஷன் பொட்டன்ஷியலா Gmm பை Rன்னு வருதா? கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி Gmm பை Rன்னு வருதா? இந்த இடத்துல வந்து 1/4 பை எக்ஸ்போனன்ட் Q பை Rன்னு வரும். ஸோ அது மாரி நீங்க ஒவ்வொன்னுத்தையும் வந்து ஓகே கம்பேரிசன் பண்ணி படிங்க. நான் வந்து இது வந்து ஃபுல்லுத்தையும் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு புரியாது எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. இப்போ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இன்னும் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. ஓகேங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொன்னுத்தையும் கம்பேரிசன் பண்ணி படிக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்கேயும் நீங்க அப்படியே குரோ ஆன மாரி இருக்கும். இங்கேயும் அப்படியே குரோ ஆன மாரி இருக்கும். ஈவன் நம்ம நம்ம இன்னும் கிராவிடேஷனே நம்ம நடத்தல இல்லையா?
டைரக்டா ஒரு டெஸ்ட்க்கு நீங்க வந்துட்டோம். ஓகே. நம்ம வரிசையா பார்க்கலாம். ஓகே. இத முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. கம்பேரிசன் எப்படி கம்பேர் பண்ணணும்ங்கிறத நான் சொல்ல வரேன். ஒன்ஸ் நான் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்களே அத பண்ணிடுவீங்க. நீங்க ஒரு ஜீனியஸான ஸ்டூடண்ட்ங்கிறத சொல்ல வரேன். நீங்க ஜீனியஸ்ன்னு நான் வந்து உலக அளவுல வந்து பதிவு பண்றேன் பாப்பா. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யாராச்சும் பெரிய லெவல்ல ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா, எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தாங்க. நான் பேசுறது எப்படின்னு கேட்காது. வாய்க்குள்ள தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. 9த் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அன்னைக்கு நடத்திட்டேன்ல. மாத்தியாச்சுண்ணா. ஓகே. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நான் பெர்மிட்டிவிட்டிய பத்தி நீங்க கொஸ்டின் கேட்டதால அப்படியே நடத்திட்டேன். ஓகே. அதுதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கூட. அதுக்கப்புறம் இப்பதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது. ஓகே. நான் டாபிக் வைஸ் போட்டு வச்சிருந்தேன். இதெல்லாம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல எனக்கு மறந்துடும். அடுத்ததான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்ப நம்ம நடத்திட்டு இருந்தாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வேற எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. கோழி கூவிடுச்சா? ரைட்ரா. உங்க கோழி உலக லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்படியும் ஒருத்தர் தான் பார்க்க போறாங்க. ஓகே. அது கோழி இல்லைன்பா, சேவல். ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னங்கிறது இப்பதான் நான் சொன்னேன். சொல்லாதது ஏதாச்சும் இருக்கா இல்லைன்னா நான் யூனிட் இது யூனிட் வரும் வந்து நான் சொல்லவே இல்லை. ப்ராப்பரா ஒரு டயக்ராம் போடணும்னு நினைக்கிறேன். எம்எஸ் ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ சார்ஜ் Q, இங்க வந்து Q இருக்கு. ஓகே. ஏதோ ஒரு சார்ஜ் வந்து வருது. இதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குன்னு சொன்னேன். இருங்க, நான் சொல்லாத ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் சொல்றேன். சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வந்து என்னென்னலாம் சொன்னேன்னா, இது வந்து சார்ஜ் வந்து அவுட்வேர்டா இருக்கும். அதை நான் சொல்லணும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னு வைங்க, அவுட்வேர்டா இருக்கும். நெகட்டிவா இருந்ததுன்னா இன்வேர்டா இருக்கும். என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அவுட்வேர்டா இருக்கும். பாசிட்டிவா இருந்ததுன்னா, ஒருவேளை உள்ள இருக்க சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா இன்வேர்டா இருக்கும். ஓகேங்களா? அத மறந்துடாதீங்க. ஓகே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்ட்டா? ஸோ Qங்கிற சார்ஜ் வந்து இந்த Qங்கிற சார்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த Qன்னு ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ அது Qவா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சார்ஜ் அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸுக்கும் அந்த அந்த சார்ஜால டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ஒரு வேல்யூ E ஈக்குவல் டூ F/Q. இது வந்து கரெக்ட்டா சொல்லணும்னா என்னன்னா, ஒரு யூனிட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் வேல்யூ தான் யூனிட் சார்ஜ். Qக்கு பதிலா 1 போட்டோம்னா E ஈக்குவல் டூ F அப்படின்னு வந்துரும். கரெக்ட்டா? ஸோ அப்போ ஒரு யூனிட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ஈக்குவல் டூ F/Qங்கிறதால இதோட யூனிட் வந்து எப்படி எழுதலாம்? நியூட்டன் பெர் கூலம்ப் யூனிவர்ஸ். அடுத்த டைமென்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். டைமென்ஷன் ஐயோ! பெரிய டாபிக்ல மாட்டிக்கிட்டோமே. டைமென்ஷன் வந்து எப்படி எழுத போறோம்? ஓகே. இதுக்கு வந்து ஃபோர்ஸ்க்கு வந்து mL/T⁻⁻2 கூலும். கூலும் வந்து கூலும்ன்ற கூட ஒரு இதுதான் இல்லையா? டைமென்ஷன் தான் இல்லையா? வேணா ஆம்பியர் வச்சு சொல்லலாம்னா, Q ஈக்குவல் டூ ITங்கிறதால ஆம்பியர் இன்டு T வந்து டைம். ஸோ mL/T⁻³ ஆம்பியர் -1. இல்லைன்னா C⁻1ன்னு டைரக்ட்டா போட்டுக்கலாம். mL/T⁻².
இப்போ ஒரு -1 போட்டுக்கலாம். ஸோ எது வந்து அதுல ஆப்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி பார்த்துக்கங்க. ஓகே. டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இதுல நான் எது சொல்லாம விட்டுட்டேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் சுத்தி எப்பயுமே இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து எந்த ரேஷியோல இருக்கும்னா, இப்ப நீங்க டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ண சப்போஸ் வந்து நான் 1 ஒரு ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஈன்னு இருக்குன்னு வைங்களேன். இது 2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல எப்படி இருக்கும்னா, E/4ன்னு இருக்கும். ஓகேங்களா? 3 யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து E/9. ஸோ இதே மாரி என்ன ஆகும்னா, டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆக ஆ அப்படியே வந்து அது என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து சப்போஸ் அது கிட்டக்க இருக்கும்போது ஒரு இன்ஃபினைட் லெவலுக்கு ஃபோர்ஸ குடுக்குற அளவுக்கு ரொம்ப கெப்பாசிட்டியோட இருக்கும். அது டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆக ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னா, 0 ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0வா போயிடும். ஓகேங்களா? 0 ஆயிடும். ஓகேவா? ம். ம். வெரி குட். ஸோ E ஈக்குவல் டூ இதனால அப்படியே K கியூப் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த K ஓட வேல்யூ தான் 1/4πx பிளானட். ஓகே. இது வேற எப்படி எழுதலாம்னா, வோல்ட் மீட்டர்ன்னு எழுதலாம். இதோட சார்ஜுக்கு இல்லையா? வோல்ட் மீட்டர். ஏன்னா நம்மளுக்கு தானே தெரியும். ஆ E ஈக்குவல் டூ dV/dx. இப்போ V ஈக்குவல் டூ dE/dx மாத்தி போடுறோம்னு வைங்களேன். V ஈக்குவல் டூ dE/dx கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் போட்டது இல்ல கரெக்ட்டா வி இது. நீ ஃபர்ஸ்ட் போட்டது தான் கரெக்ட் மாரி இருக்கு. ஆமா. எனக்கும் அத பார்த்த மாரி தான் இருக்கு. ஆனா இப்ப வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ்ன்னு தான் வரும் இல்லையா? ம். பாவம் ஒரே கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்க. டைமென்ஷன்ல போய் போடுறேன் பாருங்க. இப்ப வந்து அ எஸ். ஒரே ஒரு நிமிஷம். என்ன வகுப்பு? ஃபர்ஸ்ட் போட்டது தான் கரெக்ட். ஆமா. E ஈக்குவல் டூ மைனஸ் dV/dx. ஆமா. V க்கான ஃபார்முலா கூட 1/4πε0 Q/R கரெக்ட்டா? இப்ப இது வந்து R ஆல் ஸ்கொயர் பண்ணா தான் Q/R2ன்னு வரும். இது கரெக்ட் ஓகே. அப்படின்னு பார்த்தா வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ்ன்னு வரும். கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ம். இன்னொரு யூனிட். ஓகே. ஓகே. வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். சப்போஸ் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே. 1/4πε0 Q/R2. இது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட். ஓகே. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் சிமெட்ரிக் சார்ஜ்? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிமெட்ரிக் சார்ஜ் இருந்ததுன்னா, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, ஸோ அங்க எப்படி பார்த்தோம் நெட் வந்து ஒரு சிமெட்ரிக்கலா வந்து சார்ஜ் வந்து நம்ம அலைன் பண்ணியிருந்தோம்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ அதோட நெட் நெட் ஃபோர்ஸ் வந்து ஸோ இப்போ நாங்க சென்டர்ல பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்ததோ, அதே மாரி தான் இங்க நெட் சார்ஜ் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சென்டர் வந்து அதே மாரி இந்த அங்கலாம் சூப்பர் பொசிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். வெக்டார் வந்து எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் சூப்பர் பொசிஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டே இந்த இடத்துல ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சப்போஸ் உங்கள்ட்ட கேட்டாங்கன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. ஏன்னா வேற சார்ஜ் கூட இருக்கட்டும். Q1, Q2, Q3, Q4 எங்க வேணாலும் இருக்கட்டும். ஸோ இது எந்த அலைன்மென்ட்ல வேணாலும் இருக்கட்டும். இது இப்ப சென்டர்ல ஓகே சென்டர்ல வந்து சென்டரோ அது எங்கேயோ ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல அது வந்து இதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து சூப்பர் பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். Q1, Q2, Q3, Q4 இது மாரி எங்கேயோ ஒரு 4 சார்ஜ் இருக்கு. இப்போ இதுல ஆக்ட் ஆற ஸோ இந்த இடத்துல
இந்த ஒரு பாயிண்ட்ல எவ்ளோ ரிசல்டன்ட் இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து எவ்ளோ அம் ஃபீல்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதோட ஃபீல்டையும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இத சுத்தியும் ஃபீல்ட் இருக்கும். இத சுத்தியும் ஃபீல்ட் இருக்கும். இத சுத்தியும் ஃபீல்ட் இருக்கும். இத சுத்தியும் ஃபீல்ட் இருக்கும். இப்ப எவ்ளோ ஃபீல்ட வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபீல்டோட அ வெக்டார் சம்முக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? E ஈக்குவல் டூ E1, E2, E3, E4. அப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வந்து இதுக்கோ, அதுக்கோ கிடையாது. ஓகேங்களா? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் உங்கள்ட்ட இப்போ சப்போஸ் வந்து கேட்கறாங்கன்னு வையுங்களேன். வாட் இஸ் த அ வாட் இஸ் த வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க. உடனே வந்து நீங்க ஃபோர்ஸ் வச்சு எழுதுறதோ, இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு எழுதினாலோ, உங்களுக்கு வந்து ஆனா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்னா ஃபோர்ஸ வச்சோ, இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சோ இப்படிதான் வந்து குடுத்திருப்பாங்க. இதுவே நீங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் வச்சு குடுத்திருப்பாய்ங்க. ஸோ சூப்பர் பொசிஷன்ங்கிறது வந்து இது வந்து ஃபோர்ஸுக்கானதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது வெக்டாருக்கானது. சூப்பர் பொசிஷன்ங்கிறது வந்து இது வெக்டாருக்கு எல்லா வெக்டருக்கும் இருக்க ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி. ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆற இந்த டோட்டல் அ ஃபோர்ஸோ இல்ல அந்த டோட்டல் வெக்டாரோட அடிஷன்ங்கிறது வந்து என்னன்னா சாரி அந்த இடத்துல ரிசல்டன்ட் வெக்டார் அப்படிதான் சொல்லணும். ஓகே. அந்த இடத்துல ஆக்ட் ஆற ரிசல்டன்ட் வெக்டார் என்னன்னா, இண்டிவிஜுவல் வெக்டார்ஸோட சம்முக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இங்கேயும் அதே மாரி சென்டர்ல வந்து 0 தான். அத நான் சொல்றதுக்கு தான் வந்தேன். இப்போ அது மாரி சிம்மெட்ரிக்கான ஃபார்ம்ல வந்து சிம்மெட்ரிக் ஃபார்ம் இருக்குன்னா, சென்டர்ல ஆக்ட் ஆற வெக்டாரோட சம் வந்து 0. ஓகே. எத சிம்மெட்ரிக்ன்னு சொல்றது? ரெகுலரா இருக்குன்னு சொன்னீங்க அந்த மாரி ஆமா. இருக்கதா? அது மாரி சொல்லிக்கலாமாப்பா. கரெக்ட், கரெக்ட். இப்ப ரெகுலர்னா சிம்மெட்ரிக்ன்னு வைங்களேன். ஒரு ரெகுலர் பாலிகான சிம்மெட்ரிக்ன்னு சொல்லலாம். இல்ல நீங்க சொன்ன மாரி ஒரு செவ்வகத்த வந்து நம்ம சிம்மெட்ரிக்ன்னு சொல்லலாம். ஓகே. இந்த சர்க்கிள் வந்து சிம்மெட்ரிக்ன்னு சொல்லலாம். சிம்மெட்ரிக்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது சிம்மெட்ரிக்கல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ஐங்கோணம், முக்கோணமே எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஐங்கோணம், முக்கோணமா? ஐங்கோணம் எப்புட்றா முக்கோணமா இருக்கும்? இது பேர் என்ன பாப்பா? ஐங்கோண பாலிகானா? பென்டகன் இல்லையா? ஆ பென்டகன் எனக்கும் தெரியும் தமிழ்ல. ஐங்கோணம். ஐங்கோணம்னு நெனைக்கிறேன். ஐங்கோணம். ஐங்கோணம் ஓகே. அதுக்கப்புறம் எதுவும் வராதா? ஐங்கோணம், பாலிகானா? பாலிகனுக்கு என்னது? பல்கோணம். பாலிகன்னா பல்கோணம். இது ஐங்கோணம் மட்டும். ஐங்கோணம்னா 5 கோணம் இல்லையா? ஓகே. விடுங்க. இத பத்தி ஆராய்ச்சிலாம் வேணாம். தமிழ் தெரியல தமிழ் தாய் வந்தாங்கன்னா சூளத்த எடுத்து குத்திருவாங்க. ஓகே. இப்போ 5 கோணம் இருக்கும். ஓகேங்களா? ஐங்கோணம், ஐங்கோணம். ஓகே. இருக்கட்டும். ஓகே. இருக்கட்டும். அடுத்து நம்ம வரலாம். அடுத்து நம்ம வரலாம். ஐங்கோணத்துல இருக்க அறுகோணம் பார்க்கலாமா? ஓகே. இது சிமெட்ரிக் ஃபீல்ட்ல வந்து 0 வரும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபீல்ட பத்தி சொல்லிட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு இதுல இருக்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து தனித்தனி எலக்ட்ரிக் ஃபீல்டோட சம்ங்கிற மாரி சொல்லிட்டேன். ஓகே. ஒரு சம் போடலாமா? எல்லாமே. போடலாமே. இது வந்து ஒரு சதுரம். ச்சீ! இவ்ளோ மோசமா உலகத்துல எவனும் சதுரம் போட்டுருக்க மாட்டான். எல்லா சைடும் ஈக்குவல். ஓகேங்களா? ஓகே. நான் சும்மா இது வந்து ஒரு ஸ்பூஃப் டயகிராம். ஓகேங்களா? ஓகே. இங்க -q இருக்கு. இங்க q இருக்கு. இங்க +2q இருக்கு. இங்க -2q இருக்கு. வாட் இஸ் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை these 4 particles ABCD ன்னு வச்சுக்கோங்க. ABCD அட் சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கொயர். முடியலனாலும் நீங்க இத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு ஸ்கொயர். ஓகே. இப்போ இதோட சென்டர் இங்க இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டர்ல வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் சாரி எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன், இந்த இந்த இதெல்லாம் எப்படி போடணும், இந்த லைன்ஸ்லாம் எப்படி போடணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து -2q இன்வேர்டா இருக்கும். ஓகேங்களா? -2q இன்வேர்டா இருக்கும். +2q அவுட்வேர்டா இருக்கும். 2q னா இன்வேர்டா 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 இருக்கும். 2q னா இன்
ம். இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன், அவுட்வர்ட், இன்வர்ட். ஓகே. இங்க பாருங்க. அம் நான் வந்து ஒரு ட்ரிக் மாரி ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இப்போ இது வந்து +2q இது +q. டிஸ்டன்ஸ் சேம் தானே? டிஸ்டன்ஸ் சேம் தானே? இப்போ +2q அப்போ ஃபோர்ஸ் நல்லா பாத்துக்கங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட் புரொபோர்ஷனல் டூ q/r². ஓகேங்களா? அதுல q வந்து டைரக்ட் புரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நான் என்ன பண்றேன், டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல. கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது 2த்துக்கும் நான் சொல்றேன். இது 2க்கும் கான்ஸ்டன்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட் புரொபோர்ஷனல் டூ q. Q அது இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, இப்ப 2 டைம்ஸ் Q இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, E என்ன ஆகும்? அதுவும் 2 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இங்க 2Q இருக்கு. இந்த Q இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. என்ன பண்றேன், இந்த 2Qல இருந்து இந்த Qவ செப்பரேட் பண்ணி இந்த டைரக்ஷன்ல போட்டுக்கிறேன். Q ஒண்டி தான் இருக்கும். 2Qல இருந்து Qவ செப்பரேட் பண்றேன்னா, Q ஒண்டி இந்த டைரக்ஷனுக்கு நான் போட்டுக்கிறேன். அதே மாரி இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. -2Q, -Q. இந்த -2Qல இருந்து இந்த -Qவ நான் செப்பரேட் பண்றேன்னா, -Q ஒண்டி இருக்கும் இந்த டைரக்ஷன்ல. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இது ம். ஏன்னா நெறைய போடுறதுக்கு இது மாரி ஆ பண்ணணுமா? இது என்னவாப்பா? மைனஸ் பண்ணணுமா? -2q -q -q. நான் குழப்புறேனாவாப்பா? இல்ல நார்மலாவே போட்டுட்டுமா? இல்ல, இல்லண்ணா. ஓகே தானே? குழப்பலாம் ஆ? இல்ல. குழப்பலாம் இல்ல. ஓகே. குழப்பலாம் இல்ல. ஓகே, 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 ஓகே. ஓகே. இது வந்து -qவா? சோ இந்த இடத்துல இருக்க சார்ஜ், இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. சோ இதால இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆற எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதால இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆற எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே. இத வந்து நான் இப்படி போட்டுட்டேன்னா அழகா இருக்கும். ஸோ இது ஃப்ரீ சார்ஜ் தானே, நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த சைடுல ஒரு -q, இந்த சைடுல ஒரு +q. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேல. ஸோ எப்படியா இருந்தாலும் வெக்டர் அடிஷன் பண்றப்ப இது ஃப்ரீ வெக்டரா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு புரியலன்னா நான் இப்படியே வச்சு போடுறேன். எதுக்கு தேவையில்லாத வம்பு. ஓகே. இந்த இடத்துல 1/4/ε0. ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ Q சார்ஜ வந்து போடாதீங்க. சார்ஜோட அ சைன் வந்து இந்த இடத்துல போட வேணாம். ஜஸ்ட் வந்து அதோட டைரக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு. நான் நெகட்டிவ்னா இந்த டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இது ஃபோர்ஸ் மாரி கிடையாது. நான் நெகட்டிவ்னா இந்த டைரக்ஷன் சொல்லிட்டேன். இதுக்கு தனியா சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. சார்ஜோட சைன் வந்து போட்டுருக்க தேவையில்ல. நீங்க Q போட்டுக்கிட்டு இது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? ஓகே. இது வந்து A. இந்த ஃபுல்லா நம்ம என்ன இது A, இது Aன்னா இது √2a. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அதுல இது பாதி √2a/2. √2a/2 ஹோல் ஸ்கொயர். 1/4/ε0 q/r². அதானே? அதுதான் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்ட்டா? ஓகே. இது வந்து இந்த டைரக்ஷன்ல -q. சாரி, நானே சொல்லிட்டு நானே மைனஸ் போடுறேன் பாத்தீங்களா? சோ இந்த டைரக்ஷன் வந்து எப்படி எழுதலாம்? இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் வந்து அ இந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் அந்த டைரக்ஷன்ல இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் A, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இத வந்து 0,0ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இத வந்து 0, சென்டர் வந்து 0,0ன்னு வச்சுக்கிறோம். ஓகேல. சோ இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் Aன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு டிஸ்டன்ஸ் Aன்னு வச்சுக்கலாம். ஆனா இதான் A. நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இல்ல Rன்னு வச்சுக்கலாம்னு வைங்க. R. இந்த டிஸ்டன்ஸ் இங்க ஒரு R, மேலயும் R. ஓகேல. சோ இது வந்து R, Rன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? இந்த கீழ. ஓகேல. சோ அதாவது அந்த ஆக்சிஸ், நான் எத சொன்னாலும் தெளிவா சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். இங்க இருந்து டிஸ்டன்ஸ் வந்து R, மேல வந்து ஒரு R. ஓகேல. அந்த சதுரம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேல. சோ இங்க இருந்து R, இங்க ஒரு R. R, R. நெக்ஸ்ட் R, R. R, -R. ஓகேவா? ஓகே. இது வந்து இப்போ இந்த 0,0ல இருந்து இந்த டைரக்ஷன் வந்து எனக்கு தெரியணும். கரெக்ட்டா? எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு யூனிட் வெக்டர் வந்து வேணும். இப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்து இத வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம்.
r comma r minus 0 comma 0 r comma r by root of r square plus r square. r comma r நான் போட்டேன்னா ri plus rj ன்னு அர்த்தம். அப்போ ri plus rj by கீழ வந்து root 2 r. r ஆல கேன்சல் பண்ணோம்னா i plus j by root 2. எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன். i plus j by root 2. ஓகே, இதுக்கு நான் போட்டுட்டேன். அதே மாதிரி திரும்பி வந்து இந்த இதுக்கு போடணும் இல்லையா? இன்வெர்டா இருக்கு. இன்வெர்டா இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த டைரக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த டைரக்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, டைரக்ஷனுக்காக நம்ம இத கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அந்த டைரக்ஷன்ல இருக்க ஒரு யூனிட் வெக்டர். நீங்க அந்த பீஸ இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு அந்த டைரக்ஷனோட ஒரு யூனிட் வெக்டர் வந்து வேணும். அப்ப இங்க வந்து என்ன இருக்கு? r minus r plus r. இல்ல நீங்க இதுலயே நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து இத வந்து செப்பரேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் போடலாம். அதேதான் வரும். இப்ப இது 2 செப்பரேட் பண்ணனும்னா மைனஸ் r பிளஸ் r பை ரூட் r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். திரும்பி அதே தான் வரும். மைனஸ் i பிளஸ் j பை ரூட் 2. ஓகேங்களா? மைனஸ் i பிளஸ் j பை ரூட் 2. பட் n மதிப்பு வந்து சேம் தான். 1/4 பை எப்சிலான் நாட் q பை ரூட் 2a பை 2 ஹோல் ஸ்கொயர் இன்டு அந்த டைரக்ஷன் வந்து வேற வேற. ஓகேங்களா? ஏன்னா அதே சார்ஜ் தான் இருக்கு. q தானே இருக்கு. அதே சார்ஜ் q தான் இருக்கு இங்கேயும். இங்க வந்து மைனஸ் q இருந்தது, இங்க பிளஸ் q இருந்தது. அதே சார்ஜ் தான் இருக்கு அண்ட் டிஸ்டன்ஸும் சேம் தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நான் ஒரு ஸ்கொயர்னு சொன்னேன் இல்லையா? சோ அதனால நான் சொல்றேன். மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் 1/4 பை எப்சிலான் நாட் q பை இது வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 2a ஸ்கொயர் பை 4. ஓகே, இங்க வந்து பேலன்ஸ் வந்து உள்ள இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். i plus j by root 2. அடுத்து இதுல வந்து என்னென்ன இருக்கு? டைரக்ஷன் மைனஸ் i plus j by root 2. மைனஸ் i plus j by root 2. 1/4 by எப்சிலான் நாட் 2q by a ஸ்கொயர். மைனஸ் ஐக்கும் பிளஸ் ஐக்கும் கேன்சல் ஆயிடும். 2j by root 2. ஓகே, இல்ல j டைரக்ஷன்